இதிலிருந்து மென்குரல்கள் 1944 வருடம் வால்யூம் 1, பேஜ் நம்பர் 141. இதுதான் லாஸ்ட் நம்ம நிறுத்தணும். கடவுளை தவிர எவரும் குறைபாடற்றும் சரியாகவும் இருக்க இயலாது. இது தொடர்பாக பெருமை கொள்வது பயனற்றது. சரியாக செயல்படும் நிலை கடவுளின் கருணையினால் தான் ஒருவருக்கு சாத்தியமாகிறது. அதாவது சரியாக செயல்பட வைப்பதற்கு மூல காரணமாக இருப்பவரே கடவுள்தான். அதனால சரியாக செயல்படுறவங்க அல்லது நான் நேர்மையானவர்கள், நியாயமானவன், நான் எதையுமே கடவுள் நினைப்புலதான் செய்யறேன், நான் ரொம்ப கரெக்டா தியானம் பண்றவன், இந்த எண்ணம் எல்லாமே உடையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது கடவுளின் கருணையினால் இந்த மாதிரி உணர்வு, இதை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது தான் செய்ததாக பெருமைப்படுறதுக்கு இந்த உலகத்துல எதுவும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது மத்தவங்க யாரும் சரியா இல்ல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்ல, அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா செய்யல அப்படின்னு நீங்க அவங்க மேல கோவப்படுறதுல நியாயம் கிடையாது. ஏன்னா அதற்கும் அவர்கள் செயல்பாட்டுக்கும் பின்னாடி அவர்களுக்கு அதை புரிய வைக்கவும் அந்த மனோதிடத்தை கொடுக்கறதுக்கும் கடவுள் தேவைப்படுறார். ஆக கடவுளின் கருணையினால்தான் அது நடக்கணும். அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி நடந்து கொள்ள இயலாதவர்களுடைய ஒரு இயலாமையை கண்டு நம்ம வருத்தம் தான் படலாமே ஒழிய வேதனை தான் படலாமே ஒழிய அதுக்காக அவங்க மேல கோவப்படுறதும் தவறு. இந்த உலகத்தில் அமைந்த தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிக் கொள்பவரை தவிர வேற எவரும் துரதிர்ஷ்டசாலிகள் இல்லை. இந்த வரியை அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் தவறா சொல்றதா கூட இருக்கலாம், சகோதரிகள் இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் கிடைத்தாலும் அதுல ஒரு திருப்தியற்ற தன்மை, எப்பயும் தன்னுடைய சூழ்நிலையை தானாகவே வருத்தப்பட்டு மகிழ்ச்சியற்றதாகவும் மாற்றிக் கொள்கின்ற ஒரு பழக்கம் சகோதரர்களை விட சகோதரிகள்ட்ட அதிகம். அது எதனால அப்படின்னா அவங்க உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிற மாதிரி இயற்கையிலேயே படைக்கப்பட்டிருக்கிறதுனால என்னையோ எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு திருப்தியான மனநிலைங்கிறத அவங்க உடனடியாக எடுத்துடுறது இல்லை. இது 100% கிடையாது. ஆனா பெரும்பான்மையாக வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தனக்கு கிடைத்த ஒன்றில் முழு திருப்தி அடைஞ்சு எப்பயும் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கவங்களையும் எப்படி திருப்தியாக வைத்துக் கொள்ளலாம், சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு முயற்சி பண்ற, தானும் எப்பயும் சந்தோஷமா இருக்கக்கூடிய சகோதரிகளை பார்க்கறது கஷ்டம். எந்த ஒண்ணு கிடைத்தாலும் அதுல ஏதாவது ஒரு குறை, அதுல ஒரு திருப்தியின்மை, அதை பெரிது பண்ற ஒரு பழக்கம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. அதனாலதான் பாபுஜி கூட ஏ பாயிண்ட் மெடிடேஷன் சொல்லும் பொழுது உலகத்துல இருக்கிற எல்லா பரிசுகளும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நினைங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டை கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என்னுடைய இந்த நிமிடத்துல நான் மகிழ்ச்சியற்று இருக்கிறேன், யாரு காரணம்? நானா இல்ல மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை மகிழ்ச்சி இல்லாம பண்றாங்களா அப்படின்னு யோசனை பண்ணணும். நான் தான் காரணமா இருப்பேன் மேக்சிமம் அந்த சூழ்நிலையில. அதுல எது நமக்கு கிடைச்சிருக்கோ, எது நமக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்காரோ அதற்காக மகிழக்கூடிய ஒருத்தராக நம்மளே மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி யாருக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் எப்ப பார்த்தாலும் தான் சந்தோஷம் இல்லாமல் எனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையில் துரதிர்ஷ்டசாலிகள். உண்மை என்னவென்றால் மனிதனானவன் எந்த நேரமும் கடவுளுடன் தொடர்பில் இருக்க முடியாது. சரி மற்றும் தவறு, நன்மை மற்றும் தீமை என்பதை போன்ற இருமை தன்மைகள் யாவும் அவர்களின் பொழுதுபோக்கிற்காக இறைவன் உருவாக்கியிருக்கிறார். ரொம்ப பிளண்டா சொல்றார். அதனால சரியா செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கும், தப்பு பண்றாங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படுறது இங்க ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் பாரு அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் உருவாக்கி இருக்காரு. உண்மையில அடுத்த பிளேனுக்கு போகும் பொழுது இந்த இருமைத்தன்மைகள் கிடையாது. இந்த பிரதேசத்திலிருந்து
காஸ்மிக்கு போகும் பொழுதே, அண்டவெளிக்கு போகும் பொழுதே வந்து பூமியில உள்ள நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பெரிதாக பேசப்படுவது இல்லை. அது ரெண்டும் வந்து தன்னுடைய தன்மையை இழந்து விடுகிறது. ஆக இருமை தன்மைகளை கையில பிடித்து கொண்டு அதை வைத்து ஒரு மனிதனை எடை போடுற இடத்துல இருந்து நம்ம மாறணும். ஆழ்ந்து சிந்தித்தால் இந்த விஷயங்களில் எந்த உண்மையும் இல்லை என்பது தெரியும். எதிர்மறை தன்மைகளில் ஒரு மன மகிழ்ச்சி உள்ளது. இருக்கிறதுனாலதான் ரெண்டும் இருக்கிறதுனாலதான் ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படுகிறது. எதிர்மறை தன்மைகள் மறைஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது. வாழ்க்கையே டேஸ்ட் இல்லாம போயிடும். கொஞ்சம் வந்து இனிப்பு இருக்கணும், கொஞ்சம் உரப்பு இருக்கணும், கொஞ்சம் புளிப்பு இருக்கணும், கொஞ்சம் உப்பு இருக்கணும். எல்லாம் இருந்தாதானே நாக்குக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. எதுவுமே இல்லை அப்படின்னா நாக்கு அதை டேஸ்ட் பண்றப்ப ரொம்ப ஒன்றும் விரும்புறது இல்லை. அதனால அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி இருமைகளை சேர்த்து 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 நம்ம வந்து உணவுப் பொருளை தயாரிக்கும். உலகம் கூட குக்குடு பை காட் அப்படிதான். இந்த இருமை தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நமக்கு இந்த உலகத்தை வந்து டேஸ்டியஸ்டா காட்டுறதுக்காக வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். நன்மையும் தீமையும் எதிர்மறை தன்மைகள். நன்மைக்கு முரணாக அங்கு தீமை இருக்கும் போது மட்டுமே நன்மையின் இருப்பு நமக்கு புலனாகும். வெயிலின் அருமை நிழலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழல்னு ஒண்ணு இருக்கு, அல்லது நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு நம்ம சொல்றோம்னா, நிழல்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா அதனுடைய ஒரு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது எப்ப சொல்லுன்னு வெயில் அடிக்கிறப்ப தானே தெரியும். வெயிலே இல்லாத ஊர்ல இல்லைன்னா ரொம்ப மென்மையா வெயில், ஒரு இளம் வெயிலாவே வீசிட்டு இருக்கு அப்படின்னா யார் போய் மரத்தடியையும் நிழலையும் தேட போறோம்? கிடையாது. அப்ப நிழல்னு ஒண்ணு இருந்து அதனுடைய ஒரு தன்மையை நம்ம உணரணும் அப்படின்னா அந்த வெயில்னு ஒண்ணு தேவைப்படுகிறது. அதே மாதிரி வெயிலோட அருமை வந்து தெரியணும்னா குளிர்னு ஒண்ணு தேவைப்படுது. உடம்பே உருகி போற மாதிரி இறுகி போற மாதிரி ஒரு குளிர் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சிருந்தா அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு நமக்கு. இந்த இருமைகள் தான் நம்முடைய மகிழ்ச்சிக்கு பேஸாக இருக்கின்றது. நன்மையும் தீமையும் எதிர்மறை தன்மைகள். நன்மைக்கு முரணாக அங்கு தீமை இருக்கும் போது மட்டுமே நன்மையின் இருப்பு நமக்கு புலனாகும். அதே போல தீமைக்கு முரணாக அங்கு நன்மை இருக்கும் போது மட்டுமே தீமையை நாம் அறிய. எல்லாருமே ஒரு ஊர்ல கம்ப்ளீட்டா திருடர்களா இருந்தா திருடாம இருக்கிறதுங்கிற தன்மையை நம்ம எப்படி ஒத்துக்கொள் பார்க்க முடியும்? ஆக அங்க யாராவது ஒரு 10 பேரு நல்லவனா இருக்கும் பொழுது, திருடாதவனா இருக்கும் பொழுதுதான் ஓஹோ திருடாம இருக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இவ்வளவு உயர்வான விஷயம் அது, திருடுறதுங்கிறது தீமைங்கிறதைய தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்ல இருந்து நம்ம டெவலப் ஆகி அடுத்த கான்சியஸுக்கு போகணும்னாலே அங்க வந்து ஒரு டுயலிசம் இருக்கும். டுயலிசம் இருந்து அந்த கான்சியஸ்ல எது வந்து நமக்கு வித்தியாசமா இருக்குங்கிறத உணர்ந்து கொள்ற தன்மை வரும்பொழுதுதான் இது ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னே நமக்கு புரியும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. அப்படியேதான் நம்ம இருப்போம். அதனாலதான் வந்து டுயலிசம் அப்படிங்கிற விஷயத்த கடவுள் நமக்கு கொடுத்து அதோடு சேர்ந்து அதுல ஈடுபட்டு அது என்னங்கிறத புரிந்து கொண்டு அதுல இருந்து உயர்வடைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சிருக்காரு. அந்த தீமையை நாம் அறிய இயலும். இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது என்ன என்பதை எண்ணி பாருங்கள். இந்த அனைத்தும் மனிதனின் பொழுதுபோக்குக்காக இயற்கை உருவாக்கியதுதான். இதை புரிந்து கொள்பவர்கள் இந்த மனித ஜீவிதத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். ரொம்ப முக்கியமான ரகசியத்தை சொல்லிட்டாங்க. ஸோ யாரா இந்த இருமைத்தன்மைகள் அப்படிங்கிறத பெருசா எடுத்துக்கொண்டு நீங்க ஒன்றும் பண்ணிக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது கரெக்டா புரியும் பொழுது நீங்க இந்த கான்சியஸ் லெவல்ல இருந்து ஹைட்டன் ஆகுங்க. இந்த மனித ஜீவிதத்திலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். தேவை கிடையாது. மனித ஜீவிதமானது உங்களுக்கு அதுக்கப்புறமும் தேவைப்படுற ஒன்றாக இருக்க முடியாது. இத வாயால சொல்றவங்க கிடையாது. நன்மை தீமைங்கிறது இந்த உலகத்துல இல்ல இந்த இருமைகள் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறது ஒரு பொழுதுபோக்காகத்தான்ங்கிற உணர்வை உண்மையாக ஒரு மனிதன் பெறும் பொழுது அவன் இந்த ஜீவிதத்திலிருந்து விடுபடுகிறான். இது வந்து நம்மளுடைய மனநிலைய நாமளே ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். அடிப்படையான ரகசியம் இவ்வளவுதான். முக்தி, மோட்சம் அல்லது வந்து
பரிணாம வளர்ச்சி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசினாலும் லாலாஜி 2 வரியில சிம்பிளா சொல்றாரு. நன்மை தீமை, நல்ல ஒரு உயர்வு தாழ்வு போன்ற இந்த இருமைத்தன்மைகள் எல்லாம் மனிதனின் பொழுதுபோக்குக்காக இயற்கையை உருவாக்கியது என்பதை புரிந்து கொள்பவர்கள் மனித ஜீவிதத்தில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள், முக்தி அடைகிறார்கள். இப்ப பாபுஜிக்கு ஒரு விஷன் வருது. அந்த விஷனை அவர் சொல்றார். தோற்றம் காட்சிக்கு வந்தது. ஒரு இடத்தில் இருந்து 2 பிரவாகங்கள் நன்மை மற்றும் தீமை கீழிறங்கி வருகின்றன. அவற்றை தலைகீழாக திருப்பும் போது இரண்டுமே அவற்றின் இயல்பான விளைவுகளை இழக்கின்றன. ஆதிமூலத்திலிருந்து கடவுளின் நினைவு ஓட்டம் வெளிவருகிறது. உடல் சார்ந்த இன்பமும் வெளிவருகிறது. அவற்றை தலைகீழாக திருப்பும் பொழுது அவற்றின் மூல இருப்பிடம் ஒன்றே என்று அறியப்படுகிறது. ஸோ மேலிருந்து வரக்கூடிய 2 ஒரு ஃப்ளோ, 2 விதமான கரண்ட். ஒண்ணு டிவைன் கான்சியஸ், இன்னொன்று சென்சுவலா இருக்கக்கூடிய விஷயங்கள், உடல் சார்ந்த இன்பங்கள் பத்தி ஒரு நினைவு. இது 2ம் ஒன்னா இறங்கி வருது. என்ன பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் லெஃப்ட் சைட்ல இந்த சென்சுவல் திங்ஸ் எல்லாம் போய் சேருது. ரைட் சைட்ல டிவைனிட்டியோட தன்மைகள் எல்லாம் வருது. 2மே அங்கேயும் தான் இறங்கி வரக்கூடிய விஷயம், லெஃப்ட் ரைட். இப்ப பாபுஜிக்கு ஒரு ஐடியா வருது. அவருக்கு அந்த விஷயங்களை அது அப்படியே திரும்பும் பொழுது இந்த பிரவாகத்துல இந்த பாலுணர்வு தன்மை, இந்த தீமை அதெல்லாம் ரைட் சைடாகவும் கடவுளின் நினைவை லெஃப்ட் சைடாகவும் திருப்பி விட்டால் அந்த பிரவாகம் இயல்பாகவே தலைகீழா திருப்புறப்ப தன்னுடைய உண்மையான இயல்புல மட்டுப்படுது. அப்படி மட்டுப்பட்டால் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு என்னுடைய சென்சுவல் ஃபீலிங், என்னுடைய புலன் சார்ந்த உணர்வுகளை ஆத்ம சக்கரத்துக்கும் கடவுளோட நினைவை பிருத்திவி சக்கரத்துக்கும் இப்படி திருப்புறோம். இப்படி திருப்பினா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, பூமியில நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்துல நமக்கு தெய்வீக நினைவானது அதிகமாகுது. ஆனா ரொம்ப தீவிரம் அடையாது. ஏன்னா அதுக்குரிய இடம் இது கிடையாது, காற்றோட இந்த சைடு கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்மீக உணர்வு பெறுவோம். ஆனா அதுல தீவிரமாகி எல்லாத்தையும் விட்டு ஓடுற அளவுக்கு போக மாட்டோம். அதே மாதிரி சென்சுவல் திங்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போயிடுது அப்படின்னா அந்த தீவிரத்தன்மை, அதுக்காக நம்ம மிருக குணத்தோட இருக்கிற தன்மை போயிட்டு அதை ஒரு தெய்வீகமா அணுகிற உணர்வு வரும். ஆக இந்த 2 ஃப்ளோவுமே இடம் மாறும் பொழுது அவை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். ஆனால் தீவிரத்தன்மை இல்லாமல் வெளிப்படுத்தும். ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பாபுஜிக்கு விஷனாக கிடைக்குது. சோ மனிதன் கடவுளின் நினைவில் இருக்கும்போது கடவுள் பற்றிய நினைவின் ஓட்டம் தலைகீழாக திருப்பப்பட்டு அதன் மூல இருப்பிடத்தை அடைகின்றது. பின்னர் அதே விளைவு புலன் சார்ந்த உணர்வு ஓட்டத்தில் ஊடுருவுகின்றது. இதனால் புலன் சார்ந்த உணர்வு தூய்மையாகிறது. அது தனது இயல்பான கவர்ச்சியையும் தீவிரத்தையும் இழக்கிறது. எனவே நம் அமைப்பில் இறுதியாக புலன் சார்ந்த உணர்வு முடிவடைகிறது. எல்லா இடங்களிலும் இதுவே கோட்பாடாக உள்ளது. முதல்ல இத திருப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மனிதன் என்ன பண்றான், மெல்ல மெல்ல இந்த வாழ்க்கையில கடவுள் பற்றிய சிந்தனையில மூடும் பொழுது இந்த பிரவாகமானது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அந்த புலனுணர்வு பற்றிய பிரவாகத்திலையும் ஊடுருவ ஆரம்பித்து அதை மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி ஒண்ணும் இல்லாமல் பண்ணுது. இது ஒரு நாள்ல நடக்கல. லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இட் டேக் டைம். அதனால மெல்லமா குடும்ப வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சு முடிக்கிற அந்த சூழ்நிலை வர்றதுக்குள்ளார இதுல இருந்து படிப்படியாக விடுதலை பெற்று புலனுணர்வுகள் இருந்து விடுபடுற ஒரு தன்மைக்கு அவன் வருகின்றான். இதை எப்படி செய்யறது, இது எப்படி ஒரு அபியாசிக்கு நிகழ்த்தப்படுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ரிசப்டருக்கும் தெரியும். அதை எப்படி செய்யணுங்கிறதையும் மாஸ்டர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் நமக்குள்ளார நடக்கிறதுனாலதான் நம்ம மெல்லமாக தன்மை மாற்றம் அடைந்து இந்த புலன் சார்ந்த உணர்வுகள்ல இருந்து நன்மை தீமை பற்றிய எண்ணங்கள்ல இருந்து மெல்ல 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 விடுபட்டு ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன் நோக்கி நகர தொடங்குகிறோம். இவ்வளவு விஷயங்களும் நமக்குள்ளார நடத்தப்பட்டு வருகின்றது. தியானம் அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு
மாஸ்டர் நினைச்சிட்டு போற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ரொம்ப நுணுக்கமான வேலைகள் நம்முடைய அமைப்பின் மீது மாஸ்டர்களால, மாஸ்டருடைய பிரதிநிதிகளாக, மாஸ்டருடைய ஒரு கருவிகளாக செயல்படுற பிரிசெப்டர்கள் மூலமாக தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றது. நம் அமைப்பில் மக்கள் மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சில பயிற்சியாளர்கள் பல யுக்திகளை கூறியுள்ளார்கள். ஆனால் இவை அனைத்தும் அவர்களது மனதின் படைப்புகள், பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது. நான் உங்களுக்கு கூறுவது மட்டுமே சரியானதாகும். எதிர்காலத்திலும் இந்த விஷயங்களை தொடர்ந்து வெளிப்படுத்துவேன். மாஸ்டருடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர் மேலே உள்ள மூல ஆதாரத்திலிருந்து ஒளியை பெறுகின்றார். அவரால் சரியான விதிமுறைகளை அளிக்க முடியும். நம் மனதின் சொந்த உருவாக்கங்களை பயிற்சி செய்வதால் மனதின் சக்தி பலவீனமாகிறது. அவருடைய லாலாஜியுடைய காலத்துல இருந்த பிரிசெப்டர்ஸ் லாலாஜிக்கு பிறகு அவங்கவுங்க என்ன பண்றாங்க, புதிய புதிய யுக்திகளை, புது மெத்தட வந்து சொல்றாங்க. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி டிரான்ஸ்மிஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணணும், இந்த சக்கரத்து மேல மனதை குவிக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு தலை இல்லை அப்படிங்கும் பொழுது, நம்மளா உள்ளுள்ளார வரும்பொழுது, நம்ம முயற்சி பண்ணும் பொழுது நிறைய புது புது விஷயங்களை அவங்களாவே இஷ்டத்துக்கு சொல்லியிருக்கலாம். இது எல்லாருக்குமே உள்ளதுதான். ஆனால் எல்லோரும் பயிற்சி செய்யறதுக்கான பொதுவான ஒரு பயிற்சி முறையை யாரால கொடுக்க முடியும் அப்படின்னா, மாஸ்டருடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவரால் மட்டுமே. அவர் சொல்றதுதான் சரியான பயிற்சி முறையாக இருக்கும். மத்தவங்க மக்கள் மனசுல உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்தணும், அப்படியே கவர்ந்து இழுக்கணுங்கிறதுக்காக பல குறுக்கு வழிகளையும் வித்தியாசமான வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணலாம். பட் அதெல்லாம் நீங்க கிடையாது. சகஜ மார்க்கம்னா அது இவ்வளவுதான். அதுல நீங்க சொல்ற மெத்தட் தான் மெடிடேஷனுக்கு உள்ளது, நீங்க சொல்ற மெத்தட் தான் சுத்திகரிப்புக்கு உள்ளது. வேற எந்த மெத்தட் அவங்க சொன்னாங்கன்னாலும் அதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு வேணா சரியா இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுவான வழிமுறையாக இருக்க வாய்ப்பு இல்லை. யார் ஒருத்தர் தன்னுடைய மனதின் சொந்த உருவாக்கங்களை தொடர்ந்து பயிற்சி செய்யறாரோ அவரு தொடர்ந்து என்ன ஆகுறாருன்னா அவருடைய மனதோட சக்தியை பலவீனப்படுத்தி கொள்கின்றார். ஏன்னா நானா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி அதை உண்மைன்னு நினைச்சு அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட நான் மனநோய் உள்ளவனா மாறேன். அதுதானே மனநோயாளர்கள் எல்லாருடைய பிரச்சனையும். தானாவே ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிறாங்க, அது உண்மையா இருக்குன்னு நினைப்பாங்க, அதையே பயிற்சி பண்ண தொடங்குவாங்க. அவங்க மனசு விரும்ப ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு பக்கத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் பேச ஆரம்பிக்கிறேன் அவரோட அப்படின்னா இது கற்பனை, இந்த மனதின் உருவாக்கம். இதை தொடர்ந்து நான் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா மனது வீக் ஆகி அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் நிறுத்த முடியாது, நானா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு நானா பேசிக்கொள்ற ஒருத்தரை மாறிப்பேன். இது மாதிரி நிறைய மனதின் உருவாக்கங்கள் இருக்கு. இது ரொம்ப சிவியரா சொல்றேன். சாதாரணமாவே மனதின் உருவாக்கங்கள்ல ஏதாவது ஒண்ணு நானா கற்பனை பண்ணி அதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சு அதோட நான் போயிட்டேன் அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனசக்தியானது வீக் ஆகிட்டே வரும். இது நம்ம எல்லாரும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். வேற வேற மட்டங்கள்ல செய்யறோம், லைட்டா செய்யறோம். அதுக்கப்புறம் மாஸ்டர் அதுல திசை திருப்பி விட்டுறதுனால அதை நம்ம தொடர்றது கிடையாது. அதனால எப்பயும் பிரிஸ்கிரைப்டு விஷயம் என்னவோ அது மேல மனதை செலுத்துங்கள். உதாரணத்துக்கு நம்ம செய்யற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அதாவது கைடட் மெடிடேஷன், கைடட் கிளீனிங், கைடட் பிரேயர்னு இருக்கு. இப்ப மக்கள்ல உடனடியாக கவரணும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒருத்தர் டெய்லி செய்ய ஆரம்பிக்கல. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா நமக்கு நம்ம நல்லா இருக்கும். நம்மளா கிளீனிங் பண்றதுக்கும் யாராவது ஒருத்தவங்க சொல்ல சொல்ல கிளீன் பண்ணவும் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் 2 நாள் 3 நாள்னா ஓகே. ஒரு 2 மாசம் 3 மாசம் நீங்க கைடடா கிளீனிங்லயே உட்கார ஆரம்பிச்சு நீங்க சொந்தமா கிளீனிங் பண்றதை நிறுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால தனிப்பட்ட முறையில கிளீனிங் பண்ண முடியாது. ஏன்? உங்களுடைய மனதின் சக்தி பலவீனமாகின்றது. நீங்க இன்னொருத்தர அந்த இடத்துல வச்சு அவர் சொன்னாதான் செய்ய முடியும்னு மனதுல உருவாக்கி கொண்டு அதை பயிற்சி செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். இதுதான் பிரச்சனை.
அதனாலதான் பயிற்சி முறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கைடட் மெடிடேஷன், கைடட் கிளீனிங், கைடட் பிரேயர் இதெல்லாம் வந்து எப்பயோ ஒரு தடவை 2 நாளைக்கு 3 நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி நாம தியானம் பண்ணணும், நாம சுத்திகரிப்பணும், நாம பிரார்த்தனையில உட்காரணும். அதுதான் கரெக்ட். 9 o'clock பிரேயர் நான் சொல்றேன், நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தினமும் நான் 9 o'clock பிரேயர் சொல்லி அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மனோசக்தியை நீங்க பயன்படுத்தாம போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ எங்கேயுமே வந்து கம்ப்ளீட்டா கைடடாவே இருக்காதீங்க. நீங்களாவே இருங்கிறது இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக நடைபெறுவது கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் ஏதோ ஒன்றை கூறும்போது அல்லது அனுபவத்தை விவரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை அவருக்கு கூறுகின்றார். நான் வழிமுறை என்று கூறுவது தியான முறை அல்லது ஆன்மீக பயிற்சி. மூல ஆதாரத்திலிருந்து வெளிப்படாத வழிமுறைகள் சரியாக இருக்க முடியாது. சில நேரங்களில் தற்செயலாக சரியான பலன்கள் ஏற்படலாம், அது வேறு விஷயம். மக்கள் சுய முக்கியத்துவம் பெறவும் தம்மை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கவும் இத்தகைய வழிமுறைகளை பிறருக்கு கூறுகின்றனர். அப்பெல்லாம் நிறைய இந்த மாதிரி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கிற டெக்னிக்கை சொல்ற விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதனால பாபுஜிக்கு லாலாஜி இதை சொல்றாரு. பொதுவா மக்களுக்கு வந்து விளக்கம் சொல்ல வரும் பொழுது இதுக்கு பதிலாக நீங்க இப்படி செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பாருங்க. இப்ப கிளீனிங்கை பத்தி சொல்லும் பொழுதே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு புதுசா சொல்லி இது மாதிரி செஞ்சு பாருங்க. கிளீனிங்னா என்ன, கண்ண மூடி உட்கார்ந்து எல்லாம் முதுகு வழியா ஆவியா போகுது, இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதை நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, இப்படி செஞ்சு பாருங்க, கண்ணை மூடிக்கிங்க, மனசை அப்படியே பின்னாடி கொண்டு போங்கன்னு புதுசா ஏதாவது ஒண்ணு சொல்லி அதை புரிய வைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா புரிய வைக்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒன்று சொல்லியிருக்கலாம். அது வேணா அவருக்கு வேணா சரியா இருந்திருக்கலாம், அதுவும் கூட தற்செயலாக சரியாக அமைந்திருக்கலாம் ஒழிய இட் இஸ் நாட் காமன் ஃபார் ஆல். அதனால மக்கள் தங்களை பற்றிய ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக சுய முக்கியத்துவம் பெறுவதற்காக இந்த மாதிரியான வழிமுறைகளை பிறருக்கு கூறுகின்றார்கள். அதை வந்து ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லுங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கு. கஜலட்சுமி சிஸ்டர் தொடர்ந்து ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. என்ன விஷயம்னு கேட்டுப்போம், ஒரு நிமிஷம். சொல்லுங்க கஜலட்சுமி சிஸ்டர், சொல்லுங்க, பேசுங்க, என்ன வேணும்? கைப்பற்றுச்சு பிரதர், சாரி பிரதர். சரிங்க சரிங்க, ஓகே. 2-3 தடவை நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணதுனால கேட்டேன். ஓகே, சாரி. மிகவும் கவனமாக முன்னேறுவது அவசியம். ஆன்மீகம் குழந்தைத்தனமான விளையாட்டு அல்ல. நான் இல்லாமல் போய்விட்டேனா என சற்று சிந்தியுங்கள். நான் இல்லாமல் போய்விட்டேனா அப்படின்னா லாலாஜியை சொல்றேன். நான் என்ன இங்க இல்ல அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க? நான் இங்கதானே இருக்கிறேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணாம ஏன் புதுதான விஷயங்களை எல்லாரும் செய்யறாங்க? அது ஒன்றும் குழந்தைத்தனமான விளையாட்டு கிடையாது. கண்டபடி ட்ரை பண்ணா நீங்க வந்து முன்னேற முடியாது, சிக்கிக்கொள்வீர்கள். அதனால நான் இங்கதான் இருக்கேங்கிறத நீங்க உணர ஆரம்பிங்க எல்லாரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றார். அடுத்து வந்து பாபுஜிக்கு அவருடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறார். குளோரோஃபார்மின் விளைவால் உங்களின் நினைவாற்றல் கெடுக்கப்பட்டது. அவருக்கு ஏதோ மயக்க மருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மூலமா என்னன்னா பாபுஜியுடைய நினைவை வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு பாபுஜிக்கு. குளோரோஃபார்ம் கொடுக்கப்பட்டு அவருடைய நினைவாற்றல் கெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா அதுக்கு ஆன்டிடோடு என்னன்னு கேட்டா எலுமிச்சை தான். அதனால யாருக்கெல்லாம் அந்த குளோரோஃபார்மோட எஃபெக்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை மோந்து பார்த்தால் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது எலுமிச்சம்பழ சாரை குடிக்கிறதுனால இருக்கலாம். ஸோ அவர் வந்து அது என்ன செய்யணும்னு சொல்லலை. மூக்கு வழியா போறது அப்படிங்கிறதுனால நானா என்ன எடுத்துக்கிறேன்னா குளோரோஃபார்மோட எஃபெக்ட்ல இருந்து இம்மீடியட்டா ஒருத்தர் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா எலுமிச்சையோடைய மனத்தை நுகரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சை சாறு அருந்தலாம். வருடாந்திர விழாவின் போது ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அந்த மக்களிடமிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு தனிமையில் என்னிடம் விளக்கம் கேளுங்கள். அது ரொம்ப முக்கியமான பண்டாரா. வருடாந்திர விழா என்பது பண்டாரா. அந்த காலத்துல இருந்து ஃபவுண்டர்ஸ் டே
அதுக்கு முன்னாடியே வந்து லாலாஜியுடைய அந்த ஒரு பிறந்த நாள் வசந்த பஞ்சமி அவங்களால வருடாந்திர காலத்துல எல்லாரும் கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. அப்படி கொண்டாடப்படும் பொழுதுதான் வந்து பாபுஜிக்கு இந்த மாதிரி தீமைகள்லாம் ஒவ்வொரு தடவையும் நிகழ்த்தப்பட்டு கொண்டு வருது. அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் உங்களுக்கு நிகழுது, மக்கள் வந்து உங்களை புறக்கணிக்கிறாங்க, இல்ல வந்து உங்களை வந்து தனிமைப்படுத்தி அல்லது உங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும்னு நினைச்சால் நீங்க டக்குன்னு அவங்க அந்த கூட்டத்துல இருந்து தனியா விலகிடுங்க. என்ன செய்யணும்னு என்ன கேளுங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு கைட் பண்றேன். மனதின் எதன் மீதும் ஆசை உருவாகாத விதத்தில் உண்மையான பற்று அறுத்தல் என்பது உங்களிடம் மட்டுமே உள்ளது. இதுவே உண்மையான தியாகம் ஆகும். எது மேலேயும் ஆசை வராத அளவுக்கு எல்லா பற்றுகளும் அறுக்கப்பட்டு விட்டன. பாபுஜியோட கண்டிஷன் பத்தி சொல்றாரு. இது எப்ப நிகழுது? பரபிரம்மாண்ட மண்டலத்தை தாண்டும் பொழுதுதான் நிகழ ஆரம்பிக்குது. அது கம்ப்ளீட் ஸ்டேட்டஸுக்கு முடிஞ்சிருக்கு. அந்த லெவல வந்து சுத்தமாவே கரைச்சி எடுத்துட்டு எதன் மீதுமே எதுக்காகவும் ஆசை உருவாகாத விதத்துல உங்கள்கிட்ட அந்த பற்று அறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கு. அது விஷயம்லயே உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. என்னுடைய சீடர்களிலேயே தியாகம் அப்படின்னு சொல்ல போனா இதுதான். ஏன்னா நான்கிற ஒரு உணர்வு இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு மேல ஆசை இருக்கும். இந்த பொருளை நான் வச்சுக்கணும், இவங்க என் பக்கத்துல இருக்கணும், அல்லது இந்த இடத்துல நான் விரும்பணும், அல்லது இந்த கண்டிஷன் மேல எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்கணும், இதுவா நான் மாறணும், எல்லாமே ஆசை தானே. அப்ப தியாகம்ங்கிறது என்ன, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு. அப்ப உண்மையிலேயே எதன் மீதுமே ஆசை இல்லாத அளவுக்கு யார் ஒருத்தர் தன்னுடைய பற்றுகளை அறுத்துக் கொள்கிறார்களோ அவர்தான் உண்மையிலேயே தியாகி. எண்ணம் வந்தா கூட, ஆசை வந்தா கூட அது தியாகம் கிடையாது. அதுக்கப்புறம் அது விட்டு கொடுத்தல் தான். எனக்கு இந்த பேனா பிடிக்குது, இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறீங்க, பரவாயில்ல வச்சுக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஆசை இல்லாம இல்லை, ஆசை இருக்கு, ஆனா இன்னொருத்தர் விரும்புறாரேங்கிறதுக்காக நான் விட்டு கொடுத்தேன். அது விட்டு கொடுத்தல். ஆனா இந்த பேனா மேல எனக்கு எந்த விதமான ஈர்ப்புமே இல்லை, அது நான் வச்சுக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வரல. வச்சிருக்காங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வரும் பொழுது இந்த நான் என்ன பண்ணுது, தனக்கு அதுவும் வேணான்னு அதை தியாகமா பண்ணி வைக்கும். விட்டு கொடுத்தல்ல இருந்து தியாகம்ங்கிறது வேற ஒரு நிலைமையை காட்டி கொடுக்குது. அந்த உண்மையான தியாகம் என்பது என்ன? இதுவும் அடிக்கோடுகிட்டு வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை. மனதில் எதன் மீதும் ஆசை உருவாகாத விதத்தில் உண்மையாக பற்றறுத்தல் என்பது உங்களிடம் மட்டுமே உள்ளது. இதுவே உண்மையான தியாகம் ஆகும். பாபுஜி, ஒரு தோற்றம் காட்சிக்கு வந்தது. சில உயிரினங்கள் அவற்றுக்குரிய இடங்களில் நிலைத்திருந்தன. அவை நகர்வதற்கான திறனை இழந்து பாதி இறந்த நிலையில் இருந்தன. இதுவே உண்மையான பற்றறுத்தல் ஆகும். கிட்டத்தட்ட நகர்றதுக்கான திறனை இழந்து அப்படின்னா, நகரணும்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ்ல வந்து இப்ப எனக்கு வந்து அந்த ஒரு பொருள் வேணும்னாதான் இங்க இருந்து எந்திரிச்சு போய் எடுத்துப்பேன். அது மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்கிற பட்சத்துல தான் நான் மூவ் ஆக போறேன். அப்படி இல்லைன்னா அது நகராம ஒரே இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட ஹாஃப் டெட் மாதிரி. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உள்ளுக்குள்ளார கிரியேட் ஆனா அதுதான் உண்மையான பற்றறுத்தல் ஆகும். அப்ப என்ன ஆகுது, மனது வந்து பாதி இறந்த நிலைமைக்கு போக ஆரம்பிக்குது. எதை நோக்கி ஓடுறது இல்லை. அப்ப செத்தாரை போல திரி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசணும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு மனசு வர ஆரம்பிக்குது. மதிப்பிற்குரிய லாலாஜி, அத்தகைய துறவு நிலை அனைவரிடமும் வளராது. ஆனால் அதற்காக அதை முயற்சிக்க வேண்டாம் என்று அர்த்தம் ஆகாது. இதுதான் ரியல் ரினன்சியேஷன். இந்த ரினன்சியேஷன் ஆஃப்டர் 8th பாயிண்ட் தான் மெல்லமா மலர ஆரம்பிக்குது. பரபிரம்மாண்ட மண்டலத்தை தாண்டறப்பதான் இந்த கண்டிஷன் வந்து முதல்ல அப்படி விரிவடையவே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் வந்து வெவ்வேறு லெவல்ல நம்முடைய முயற்சிகளை நம்ம செய்யறதுதான். அதனால உண்மையான துறவு நிலை அதுதான். இது வந்து நீங்க எல்லாம் முயற்சிக்க வேணாம்னு நான் சொல்லல. ஆனால் எல்லாருக்கும் இது உடனடியா கிடைக்கிறாது. பாபுஜிக்கு சொல்றாரு, நீங்க குழந்தை பருவத்திலிருந்தே இந்த குணத்தை பெற்றிருந்தீர்கள். இது மனதின் போக்குகள் நிறுத்தப்பட்ட நிலை என்று அழைக்கப்படுகிறது. அப்போது மனதில் எழுகின்ற எண்ண அலைகள் நிறுத்தப்படுகின்றன. சுத்தமா இப்ப மனதுல எண்ண அலைகளே உருவாகல அப்படின்னா மனது வந்து எப்பயுமே அமைதியா கடல் ஒரு
கடலோட உள்ளுக்குள்ளார ஆழத்துக்கு போகும் பொழுது எந்த அலையும் இல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி மனது வந்து எல்லா போக்குகளும் நிறுத்தப்பட்டு ஒரு நிலையில இருக்கு. இந்த நிலைமைக்கு வரும்பொழுதுதான் உண்மையிலேயே ஒருத்தர் வந்து துறவு அப்படிங்கிற விஷயத்தை கை கொண்டவராக கருதப்படலாம். எக்ஸ்கே என் மீது அவருக்கு இருப்பதாக கூறி வரும் அன்புக்காக நீங்கள் கொண்டிருக்கும் நன்றி உணர்வின் சுமையில் இருந்து உங்களை விடுவிக்கவே நான் உங்களிடம் அவரது அன்பின் நிலை பற்றி கூறினேன் சொல்றார். பாபுஜியோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவரை நேசிக்கும் அனைவரையும் நேசியுங்கள். அதாவது யாரெல்லாம் மாஸ்டரை விரும்புறாங்களோ அவரை எல்லாம் நான் விரும்புவேங்கிற கண்டிஷன்ல பாபுஜி இருக்கார். அதனால வந்து இந்த எக்ஸ்கேங்கிறவர் வந்து மாஸ்டர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறாருன்னு பாபுஜி நம்புறதுனால மாஸ்டர் மேல அளவு கடந்த அன்புள்ள ஒருத்தர் மேல இவருக்கு நன்றி உணர்வு இருக்க ஆரம்பிச்சது. எப்படி ஒரு அன்போட இருக்கிறாரு அப்படின்னு பாலாஜி அதனால சொல்றாரு. அவருடைய கண்டிஷன் வேற, அவருடைய நன்றி உணர்வு, அவர் வந்து இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு ஏன் ரிவீல் பண்றேன் அப்படின்னா, இதுக்காக நீங்க அவர் மீது நன்றி உணர்வு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுடைய அன்பை வந்து புரிஞ்சுக்கிறதே வித்தியாசமா இருக்கு. பொசசிவ்னஸுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது கணவன் மனைவி முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு மனைவி மேல கணவனுக்கோ கணவன் மேல மனைவிக்கோ ஒரு அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்ப ஒரு மனைவி மேல கணவனுக்கு அன்பு இருக்கு. அந்த மனைவியை வேறு யாராவது ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க, வேறு யாராவது இன்னொருத்தர் வந்து ரொம்பவுமே நேசிக்கிறாங்க. இன்னொருத்தர் மீன்ஸ் ஒரு குழந்தையோ அல்லது வந்து இன்னொரு உறவினரோ யாரோ ஒருத்தங்க நேசிக்கிறாங்க அப்படின்னா, என் மனைவி மேல அன்பு காட்ட இப்படி ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்னு அவங்க மேல எனக்கு அன்பு வரணும். இதேதான் கணவனுக்கும். ஒரு மனைவி இருக்காங்க, தன்னுடைய கணவரை வந்து தன்னை விட நல்லா பாத்துக்கிற அக்கறை உள்ள இன்னும் 2-3 ஜீவன்களை பாக்குறாங்க. அவங்க வந்து இவங்க சாப்பாடு வைக்கணும்னு நினைக்கிறது முடியாது, அவங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. இவங்க வந்து அவருடைய நலனை பத்தி பேசணும்னு அவங்க பேசுறாங்க. அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே அன்பு இருந்ததுன்னா இவங்களுக்கு என்ன வரணும்னா அவங்க மேல ஒரு பெரிய நன்றி உணர்வு வரும். ஆனா கோபம் வரும். இதுதான் மாமியார் மருமகள் தகராறுக்கே முக்கியமான விஷயம். வந்து அவர் சாப்பிட உட்காருவாரு, இல்ல வருவாரு, வந்த உடனே என் பையனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலையா, ஐயோ பசியன்னு அவங்க அம்மா சொல்லும் பொழுது மனைவிக்கு என்ன வரும் அப்படின்னா, எனக்கு தெரியாத எங்க வீட்டுக்காரருக்கு என்ன செய்யும், இவங்க புதுசா பேச வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னாலே இங்க வந்து இதை ஒரு பொருளாக பொசசிவாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலா இங்க பாருங்க, இவரு கஷ்டப்பட்டு வருவாருன்னு அவங்க அம்மா இந்த அளவுக்கு ஏங்குறாங்க, கொடுத்து வச்சவர் நீங்க, உங்க மேல அன்பு காட்டுறதுக்கு இப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய உடைமை மேல இவ்வளவு அன்பு காட்டுறீங்களே நீங்க அப்படின்னு அவங்க மேலேயும் நன்றி உணர்வு வந்துச்சுன்னா அது ரியல் லவ். பாபுஜிக்கு லாலாஜி மேல இருந்த லவ் அந்த மாதிரி. நமக்கு நம்மளுடைய குழந்தை மேல நம்முடைய பொருள்கள் மேல இருக்கிறதெல்லாம் அன்பு கிடையாது, அது வெறும் பொசசிவ்னஸ். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வு வர்றது இல்லை. ஆனா பாபுஜிக்கு இருந்துச்சு. எக்ஸ்கேங்கிறவர் அவர் வந்து லாலாஜி மேல அதிக அன்போட இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் மீது நன்றி உணர்வோடு இருக்கிற ஒருத்தராக பாபுஜி இருந்தாரு. எக்ஸே என் மீது கொண்டிருப்பதாக கூறி வரும் அன்பிற்காக நீங்கள் அவர் மீது நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுமையிலிருந்து உங்களை விடுவிக்கவே நான் உங்களிடம் அவரது அன்பின் நிலை பற்றி கூறினேன். ஒரு முக்கியமான விஷயம் தான். இதெல்லாம் ரிவீல் பண்றாரு மாஸ்டர் நமக்கு ஒன்னொன்னாக. இது வந்து எப்படி எல்லாம் இருந்தாங்க அவங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கைக்கான பாடம். ஜூலை 19, 1944 இதை வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம்.